மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏன் இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களாவே தெரியலையா? அப்படிலாம் இல்லைங்க. முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சேங்க. மாப்பிள்ளை வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க பெரியவங்க, முதல்ல உங்ககிட்டயே சொல்றேன். ஸ்வீட் எடுத்துங்க. உங்க வீட்டு மருமக கர்ப்பமா இருக்கா. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சாரா? காயத்துக்கு களிமண் மாதிரி ஏதோ பூசிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 9500 பில்லு கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்துக்கு நாங்க காலம்புறா நன்றி கடன் பட்டிருக்கோம். வாங்க எல்லாருமா சேர்ந்து அறுவடை பண்ணி வெள்ளாமை நிறந்துக்குவோம். முதல்ல எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். வாங்க. எப்பவும் போல உங்க கையால அறுவடை ஆரம்பிச்சு வை. இந்தா. சார், 10ஆம் தேதி டியூட்டில இருந்து யாரு? நான் தான். ஏன் கேக்குற? காரணத்தோட தான் கேக்குறேன். 10ஆம் தேதி உங்க ஸ்டேஷன் வண்டி வெளியே போயிருக்கு. எங்க போச்சு? எதுக்காக போச்சு? அந்த வண்டி எங்கேயும் போலையா? எதுக்கே கேக்குற? கல்யாண மண்டபத்துக்கு இந்த வண்டி எப்படி வந்துச்சு? ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க சொன்ன அந்த 5 சட்டமும் நடைமுறைக்கு வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் சார். ஆனா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் அதை தடுத்தாங்களே. என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிக பவருக்கு முன்னாடி நாமெல்லாம் வெறும் சைபர் சார். சைபர்னு சொல்லாதீங்க, சக்கரம்னு சொல்லுங்க. அதிகாரிங்கிற சக்கரம் இல்லாம அரசு தேர் ஓடாது. இந்த ஆட்சியில தான் அதிகாரிகளுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சே சார். முதல்ல நீங்க உங்க மேல மரியாதை வச்சிருக்கீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம்.